பேரறிவாளனின் தாய் அற்புதம்மாள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 26 ஆண்டு காலம் நீடிக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜூன் 11ஆம் தேதியோட என் பையனை விசாரிக்கிறேன்னு கூப்பிட்டு போய் 26 ஆண்டு முடிஞ்சு போச்சு. என்ன செய்யலாம் அப்படின்ற வேதனையில் இருந்தேன். பல காலகட்டங்களில் இவனோட விடுதலையோ இவனுடைய பரோலையோ நிறைய பேர் கையில் எடுத்தாங்க. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக தமிழ்முன் அன்சாரியும் நம்ம தனியரசு கருணாஸ் எல்லாம் இதை பற்றி சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவொன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இத்தனை ஆண்டு பொறுத்து இவங்களுக்கான ஒரு குரலை இவங்க எழுப்பி இருக்கிறதுக்கு நான் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து இந்த ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இப்போ எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டு நான் போராடுறது சரியான போராட்டம் அப்படின்றதுக்காக எனக்கு பக்கபலமாக நிற்கிற உங்கள் எல்லாருக்கும் கூட நான் நன்றி சொல்லிக்கிறேன். முதல்வர் அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இவங்களோட விடுதலையை முன்னெடுத்தாங்க. அது என்ன காரணங்களால் தடைப்பட்டுச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் இப்போ கேட்குறது உடனடியாக பரோல் கேட்குறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேட்டு கூட ஒரு ஆண்டு ஆகுது. இப்போ அதுக்கான அழுத்தத்தை தான் இப்போ கொடுத்துருக்காங்க. எனக்கு உடனடியாக அவனோட பரோல் வேணும். ஏன்னா நான் இப்போ எதிர்பார்க்குறது உடனடி பரோலை தான். கால நீடிப்பு ஏன் விடுதலைக்கு செய்கிறேன் அப்படின்னா மேல்முறையீடு இருக்குன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த முறையீடை கூடிய சீக்கிரம் நம்ம தமிழக முதல்வர் டெல்லியை அணுகி அதை உடைச்சி எறிவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது சீக்கிரம் நடக்கும். இவங்க விடுதலையும் விரைந்து நடக்கும். அதுக்கு துணை புரிகிற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். தற்காலிகமாக மாநில அரசோட உரிமை பரோல் கொடுக்கறது அப்படின்னு கடைசி மட்டும் மறைந்த முதல்வர் அம்மா வாதாடினாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடினாங்க. ஆக அந்த மாநில உரிமை பரோல் தர்றது அப்படின்றத இந்த அரசு கையில் எடுத்து உடனடியாக பரோலுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதை தான் நாங்கள் இப்போ எல்லாருக்கும் வேண்டுகோளாக வைக்கிறோம். மற்ற பிரச்சனையெல்லாம் பின்னால் எடுத்தால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு உடனடியாக என் குழந்தை எனக்கு தேவை. 26 வருஷமாக யுத்தம் அனுப்புகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. என் பிள்ளை ஒவ்வொரு வினாடியும் அங்கே ஏங்குறான், நாங்கள் வெளியே ஏங்குறோம். எங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்றது இந்த அம்மா இறந்த உடனே நான் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டேன். ஏன்னா பயந்துட்டேன். நான் முன்னெடுத்தவங்க 23 ஆண்டு காலம் இந்த வழக்கை பற்றியே பேசுனதில்லை. இந்த தமிழகத்தில் எல்லா கொலகாரங்கன்னு தான் சொல்லி பழக்கம். ஆனால் ஒரு மரியாதை கொடுத்து திருவாளர்கள்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி முதல்வர் அம்மா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த உடனே நான் நம்பிக்கையாக இருந்தேன். ரொம்ப ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தேன். ஆனால் அவங்க இறந்தாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய இழப்பாக போயிடுச்சு. இருந்தாலும் இப்போ இந்த அரசு அம்மா பேரை சொல்லி ஆள்ற இந்த அரசு அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை ரொம்பன்றது மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் சரண்டர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கும் உடம்பு சரியில்லை. இந்த வயசான காலத்தில் நாங்கள் கேட்குறது கொஞ்ச நாளைக்கு எங்கள் பிள்ளையோட எங்கள் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அவனோட நாங்கள் வாழணும் அப்படின்ற அந்த ஆசை, என்னோட தார்மீக ஆசையை நீங்கள்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 26 வருஷம் பொறுத்து நியாயப்படியும் சட்டப்படியும் கேட்குறோம் நாங்கள் அந்த பரோலை. சட்டத்தை மீறி எதுவுமே நாங்கள் செயல்படலை. அதனால் அந்த தொடர்பு அந்த சம்பவத்துக்கும் என் பையனுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு எல்லா விளக்கமும் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கோம். அதனால் நீங்கள் பேரறிவாளன் தரப்பு நியாயத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. எல்லாரும் அப்படி தான் எனக்கு ஆதரவாக இருக்கீங்க. மேலும் உங்கள் ஆதரவு தான் எனக்கு தேவை. ஏன்னா நான் சொல்கிறது உங்கள் மூலம்தான் மக்கள்கிட்ட போய் சேருது. இவனுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற செய்தியை நான் தான் முதல் எல்லாருக்கும் சொல்ல. எல்லாம் கூட சிரித்தாங்க. உச்சநீதிமன்றமேனு ராகம் இழுக்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் நாங்கள் தவறு செய்கிறவங்க தான்றதை காலப்போக்கில் உணர்த்தினாங்க அவங்களும். ஆக மொத்தம் இது உள்ள நடந்த ஒரு வழக்கு, வெளிப்படையான வழக்கு இல்லை. இதில் எல்லாமே முன்னுக்கு பின் முரணான வழக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த வழக்குக்கெல்லாம் கூட நான் போக விரும்பலை. எனக்கு தேவை உடனடி பரோல். எல்லாமே என்ன சொல்கிறாங்க, சிபிஐ கேஸ் இது, அதனால் இவங்களுக்கு பரோல் மறுக்கப்படுது அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அது தவறு. சிபிஐ கேஸ் எதுவுமே இது வரைக்கும் பரோல் தரலையா அப்படின்னா இந்த இந்திய யூனியனில் பல மாநிலங்களில் சிபிஐ கேஸுக்கு பரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்திய உதாரணம் புல்லருக்கு பரோல் கொடுத்தது. புல்லருக்கு பரோல் கொடுத்தது, கெகாருக்கும் பரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும்
தீவிரவாதிகள்னு சொல்லப்பட்டவங்க. ஆனால் என் பையன் தடா சட்டத்தில் தண்டிக்கப்படல, அவன் தீவிரவாதி இல்லை. உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போனவொடனே இது சாதாரண கொலை வழக்கு, இது தனி மனித கொலை, இது பயங்கரவாத செயல் அல்லன்னு தீர்ப்பே எழுதியிருக்காங்க. அடுத்து சஞ்சய் தத்துக்கு முன் விடுதலை அறிவிச்சாங்க. அவர் நன்னடத்திய காரணமா இந்த 26 வருஷமா என் பிள்ளை சிறையில் இருக்கிறான். அவனை பற்றி ஒரு சின்ன எந்த அதிகாரியாக கூட இருக்கட்டும், நான் சொல்கிறேன், அவனை பற்றி இது வரைக்கும் ஒரு சின்ன குறை கூட சொல்லலை. அப்போ அவன் நன்னடத்தை என்ன பயன் இருக்கு? இது வரைக்கும் உள்ளவே இருக்கிறான். மேலே இந்த வழக்கில் இருக்கிற நளினிக்கு 3 முறை பரோல் கொடுத்தாங்க, ரவிச்சந்திரனுக்கு பரோல் கொடுத்தாங்க, பேரறிவாளனுக்கு பரோலுன்னும் போது மறுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை. இன்னும் சொல்ல போனால் இவனுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லைன்ற ரகசியங்கள் வெளியான பின்னாடி தான் இதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆக நான் முதல்வர்கிட்ட எதிர்பார்க்கறது உடனடியாக என் பையனுக்கு பரோல் கொடுக்கணும். நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஏன்னா யார் என்ன தண்டனை என்னன்னு சொல்லியிருந்தாலும், இந்த வழக்கை எவ்வளோ மோசமாக பேசியிருந்தாலும், நான் மனிதாபிமான அடிப்படையிலையும் சட்டப்படியும் தான் நான் இதை கேட்குறேன், என் பிள்ளைக்கு பரோல் கொடுங்க அப்படின்னு. அதனால் அது நடக்கும் விரைவில் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இருக்கேன். அதுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் நான் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து அதிமுக அப்படின்னா அம்மா பேரை சொல்கிறது தான் அதிமுக. அம்மா கடைசியில் கையெழுத்து போடாமல் வச்சுருந்த கோப்பு எங்கள் வழக்கு தான். உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே கூட தெரியும். 19ஆம் தேதி நான் போய் கோப்பு கொடுக்குறேன் பரோலுக்காக. 2 நாள் பொறுத்துக்குங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கையெழுத்து போடுவாங்கன்னு தான் எனக்கு எல்லாரும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த 2 நாள் என் வாழ்க்கையில் வராமல் போனது பெரிய இழப்பு தான் எனக்கு. இருந்தாலும் இப்போ அந்த இழப்பெல்லாம் சரி கட்டுற விதத்தில் முதல்வர் இதை உடனடியாக கையில் எடுத்து என் பையனுக்கு பரோல் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையை நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். நன்றி.